வந்து எனக்கு ஒரு மாதிரி மேஜிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் செட் ஆகல. அப்ப போக 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 ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ரொம்பவே நல்ல ஒரு நேச்சர் இருந்தது நான் பார்த்தேன். அவங்க வெளி உலகத்துக்காக ஒரு ஒரு ஃபேஸ் வச்சிருக்காங்க. பட் தெர் இஸ் ரியலி டீப் இன்சைட் வந்து ஒரு ஒரு குழந்தை இருக்குன்றத நான் பார்த்தேன். ஸோ இதை வச்சுதான் கலாச்சாங்க பிக் பாஸ் ஹவுஸ்லயும். என்னது பாரு வீட்டுல குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இது இருக்கு, நல்ல ஒரு லவ்வபிள் நேச்சர் இருக்கு. நல்லா போச்சு. ஆல்சோ வந்து லவ்னால என்ன வேணா மாத்த முடியும். ஆமா, நேச்சுரல் பாண்டிங். இப்போ நம்மளுக்கு தெரியாதுல்ல, இப்போ யார் மேல என்ன எப்போ ஃபீல் வரும் அதெல்லாம் யாருமே எதுவும் சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு பிராக்டிக்கலா வந்து யோசிச்சாலுமே வந்து அது ஒரு கடவுள் ஒரு இது வச்சிருப்பாரு, இவங்க தான் செட் ஆகுன்ற மாதிரி. அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் சரி, ரொம்ப கேர் பண்றதும் சரி, எனக்குன்னு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவா வந்து அவங்க நல்ல ஒரு இது பிளே பண்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்க கூட வந்து டிராவல் பண்றதுலாம் பிக் பாஸ் ஹவுஸ்ல. இது என்னன்னா, நாங்க எங்களை எங்கேயுமே விட்டு கொடுத்துக்கவே முடியவே இல்லை. லைக் எப்படி சொல்றது, அந்த கேம் அப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் கேம் மனசார வந்து ஓகே இவங்க நல்லா தான் இருக்கணுன்ற மாதிரி தான் ரெண்டு பேருக்குமே ஒரு இன்டென்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்ல மேஜிக்கலா தான் இருந்தது. ரொம்ப தெரியல, எல்லாமே டெஸ்டினி தான். இந்த ஷோக்கு வரணும்னு இருக்கு, அவங்களும் இந்த ஷோக்கு வரணும்னு இருக்கு. நல்ல ஒரு ஆப்போசிட்டா தான் இருந்தோம் ரெண்டு பேருமே. எலி பூனை மாதிரி தான் இருந்தோம் ஸ்டார்டிங்ல. ஆனா அப்படியே கனெக்ட் ஆனோம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் லிவிங் இன் த பிரசன்ட் இஸ் ஆல் மேட்டர்ஸ். நான் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வரலைன்னா இப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்போ அந்த ஒரு இமோஷன்ஸோ வந்து எனக்கு இந்த லைஃப் டைம்ல கிடைச்சிருக்காது இல்லையா. ஸோ அதனால ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் வாட் எவர் ஹேப்பன்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ. சரி, நாங்க இப்ப ரெண்டு பேருமே வந்து ஷோ பார்க்கல. ஏன்னா ஷோ பார்த்தோம்னா எஸ் அப்கோர்ஸ் வந்து மாற்று கருத்துல எங்களுக்குள்ளேயே வந்து ஏற்படும். பட் அதையும் தாண்டி வந்து சம்திங் பியூர் இஸ் ஹேப்பனிங், சம்திங் பியூர் பாண்ட் இஸ் ஹேப்பனிங். அது வந்து என்னவாக மாறும், அதையெல்லாம் தாண்டி வந்து அந்த இமோஷன் ட்ரூவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுதானே எனக்கு தேவை. இப்போ 10 பேர் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத தாண்டி ஒரு நபர் நமக்கு உண்மையா இருக்கிறது வந்து முக்கியம் இல்லையா. ஸோ அது அந்த வீட்டுக்குள்ள வந்து நமக்கு ஒரு மாற்று கருத்தல்கள் இருக்கலாம். நம்ம நம்பின ஒரு பர்சன் பின்னாடி வேற ஏதாவது பேசியிருக்கலாம். ஏன்னா அந்த வீடு அந்த மாதிரி வந்து யோசிக்க வைக்கும். நம்ம கிட்ட இவங்க இப்படிதான் பேசியிருப்பாங்களோ, இவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வராது. எனக்கே நிறைய நேரங்கள்ல வந்து கம்மு மேல ஒரு சில டவுட்ஸ் வந்து இருந்தது, விமர்சனங்கள் இருந்தது. அது எல்லாமே அந்த வீடு செய்யற ஒரு விஷயம். பட் அதை தாண்டி வந்து வெளியில ஒரு வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது வந்து ஐ எம் ஹாப்பி ஃபார் வாட் எவர் ஹேப்பன், அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு ஜோன்ல வந்து இருந்துக்க வேண்டியதா. எஸ், என்ன பண்றது, இமோஷன்ஸ் வந்துருச்சுன்னா